ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஜிமெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஜிமெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள், ஓகேங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, நிறைய வகையில் ஒரு சில அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி உள்ளே போவாங்க. நான் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுடைய யூசர் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த யூசர் அண்ட் அக்கௌண்ட் ஆப்ஷன் கொடுத்துங்க. கீழே ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். கீழே ஆட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் இருக்கும். கூகுளில் கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு கேட்கும். ஸ்க்ரீன் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்து ஃபார் மை பர்சனல் யூஸ். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய நேம் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. ஷுவர் நேம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ அந்த இடத்துல வந்து உங்கள் இனிஷியல் கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம், இல்லை உங்கள் செகண்ட் நேம் மென்ஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? இதில் வந்து இப்போ என் நேமை கொடுத்துக்கிறேன் நான். ஸோ இப்போ வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அந்த உங்கள் ஜெண்டர், ஓகேங்களா? என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை நான் கொடுத்துக்கிறேன். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் கொடுத்துருங்க, ஓகேங்களா? கரெக்டாக கொடுங்க மேக்ஸிமம். ஏன்னா சம் ஆஃப் ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுற மெயில் ஐடியை நீங்கள் லாங் டர்மாக யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள், ஓகேங்களா? மட்டும் பர்சனல் மெயில் ஐடியா வச்சுக்கிற மாதிரி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கிரியேட் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு காட்டும். நீங்கள் ஓனாகவும் ஜிமெயில் அட்ரஸை கிரியேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சஜஷனும் பண்ணும் ஒரு சில நேரத்தில், ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் கொடுக்குற மெயில் ஐடி சம் ஆஃப் வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் அதுமாரி இல்லை அப்படின்ற மாரி காட்டும், ஓகே? பார்த்தீங்க இந்த யூசர் இஸ் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னா அந்த யூசர் வந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்க, இந்த மெயில் ஐடி ஆல்ரெடி வச்சிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வேறு மெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி காட்டுது. ஸோ அதனால் வந்து நான் அவங்க கொடுத்ததை எடுக்கலை. ஏன் அப்படின்னா மெயில் ஐடி வந்து நான் மைண்டில் வச்சு நான் போடுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் வந்து நானாக மெயில் ஐடி ஒன்று புதுசாக வேறு ஒன்று நானே போடுறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய மெயில் ஐடி நான் போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடுங்க. ஸோ மேலேயே வந்து கிரியேட் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு வித் மிக்சர் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் லெட்ரு வந்து கேப்ஸில் போட்டுவாங்க, அதுக்கப்புறம் இருக்கிறது கொஞ்சம் ஸ்மாலில் போட்டுவாங்க, இல்லை இடையில நம்பர் சேர்த்துக்கோங்க, கடைசியாக சிம்பிள்ஸ் மஸ்டடாக போடுங்க. ஏன்னா இப்போல்லாம் வந்து பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக இருக்கனால சம் ஆஃப் இதை வந்து கிராக் பண்ணிடுறாங்க ஈஸியாக. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க உங்களோட செக்யூரிட்டி பர்பஸுக்காக. இப்போ வந்து மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா கைஸ்? தேங்க்ஸ் டு வாட்ச் திஸ் வீடியோ.